இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையல் அறையில் வந்து பீர்க்கங்காய் பருப்பு வச்சு எப்படி கடையல் பண்ணுறதுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. சப்பாத்தி சாதத்தோட தோசை இட்லியோட ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுக்கு என்னென்ன தேவை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பருப்பு எடுத்துருக்குறேங்க. துவரம் பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்குறேன். அப்புறமா பைத்தியம் பருப்புன்னு சொல்லுவோம் பாருங்கள், அது கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க. நான் வந்து ஒரு பீர்க்கங்காய்க்கு நான் இவ்வளோ எடுத்துருக்குறேங்க பருப்பு. உங்களுக்கு நீங்கள் தேவைப்படுற அளவு கூட்டி குறைச்சிக்கோங்க. இது நான் அளந்துன்னா 2 ஸ்பூனுங்க துவரம் பருப்பு, 2 ஸ்பூன் பைத்தியம் பருப்பு, 2 ஸ்பூனுங்க. துவரம் பருப்பு போட்டால் ஒரு டேஸ்ட்டுங்க. இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இப்போ வந்து நான் ஒரு பீர்க்கங்காய் எடுத்துருக்கேங்க. இந்த பீர்க்கங்காய் வந்து நம்ம தோலெல்லாம் சீவிட்டு நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா 2 டைம் கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க. ஒரு 1/4 ஹவர் ஊற வச்சிடலாங்க. அதுக்குள்ளேயும் வந்து பீர்க்கங்காய் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். குக்கரில் நம்ம 1/2 ஹவர் ஊற வச்சோம் பாருங்கள். இந்த பருப்பு பாசி பருப்பு துவரம் பருப்பு நம்ம அதை போட்டுடலாம். நான் நல்ல தண்ணி ஊற்றி தாங்க கழுவி ஊற வச்சுருந்தேன். போட்டுடலாம். நம்ம பருப்பு போட்டு பாருங்கள். 4 பல் பூண்டு, பச்சை மிளகா ஒரு 4, பீர்க்கங்காய் பாருங்கள் நம்ம அரிஞ்சு வச்சோம் பாருங்கள். பீர்க்கங்காய் பாருங்கள் இப்படி அரிஞ்சால் போதுங்க. ரொம்ப தோல்லாம் நீக்க தேவையில்லைங்க. நம்ம ஓரளவுக்கு அரிஞ்சால் போதுங்க. அந்த பீர்க்கங்காய் நம்ம போட்டுடலாம். ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சிடும் பாருங்கள். ஒரு வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் இதுக்கு போதுங்க. ஒரு பீர்க்கங்காய் தான் எடுத்துருக்குறேன். தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து 1 எடுத்துருக்கோங்க. சின்னதாக அரிஞ்சு போட்டுடலாம். 1 ஸ்பூன் வந்து சாம்பார் மிளகாத்தூளுங்க, அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும்னா நம்மளுக்கு வேகிறதுக்கு சரியாக போயிடுங்க. இப்போ வந்து நம்ம இது வந்து 2 விசில் வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள் 2 விசில் வந்துடுச்சுங்க. பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்திருக்குதுங்க. பருப்பு பீர்க்கங்காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு மத்து வச்சு நம்ம கடையணுங்க. அதுக்கு முன்னே கடையிறதுக்கு முன்னே வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. நம்ம கொஞ்சம் புளி இருந்தால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம வந்து மத்து வச்சு இப்படியே கடைஞ்சிருக்கலாங்க. ரொம்ப நைஸாக கடைய வேணாங்க, ஒன்றும் பாதியமாக நம்ம கடையணுங்க. பாருங்கள் கடைஞ்சிட்டோங்க. நம்ம வந்து நைஸாக கடையக்கூடாதுங்க. இது வந்து ஒன்றும் பாதியமாக நம்ம கடைஞ்சிக்கணுங்க. உப்பு போடலாங்க. நம்ம பாருங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொதிக்கட்டுங்க. கொதிச்சோடனே நம்ம தாளிச்சிடலாங்க. பாருங்கள் கொதிக்குதுங்க. இவ்வளோ கொதிச்சுன்னா போதுங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாங்க. இவ்வளோ திக்காக இருந்தால் போதும்னா பரவாயில்லைங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், இல்லை தண்ணியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க தண்ணி பார்த்து. பாருங்கள் எனக்கு இவ்வளோ திக்னஸ் போதுங்க. ஏன்னா நான் சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கோசரங்க. சப்பாத்திக்கு தோசையோட இட்லியோட சாதத்தோடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது இதை நம்ம தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு நான் கடாய் வச்சுருக்கேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம கொஞ்சமாக வந்து 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1/4 ஸ்பூன் வந்து தனியாங்க. அது வந்து நம்ம ஒன்றும் பாதியமாக இடிச்சிக்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தனியா போடுறதுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டோம் பாருங்கள் குக்கரில், அப்போ வந்து தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி போட்டு வாசனையாக நல்லாயிருக்குங்க. அதனால் 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வந்து தனியா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா 2 போட்டுடலாங்க. வெங்காயம் எடுத்து அரிஞ்சு சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கோங்க. அதையும் போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாங்க. நம்ம
கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம வெங்காயம் போட்டிருக்கோங்க. இந்த அளவுக்கு இது வதக்கி நம்ம கொஞ்சம் போட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதனால் ஒரு பாதி வெங்காயம் வந்து நம்ம வதக்கி போட்டால் போதுங்க. வெங்காயம் இவ்வளோ வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம குக்கரில் எடுத்து மாற்றி போட்டுக்கலாங்க. பாருங்கள், எடுத்துட்டு குக்கரை வச்சுட்டு நம்ம வதக்கந்தெல்லாம் போட்டுடலாங்க. நம்ம பாருங்கள், வதக்கந்து நம்ம போட்டு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.